முருக பக்தர்கள் மாநாடு நடக்கும் அப்படின்ட்டு இந்து முன்னணி முதல்ல அறிவிக்கிறாங்க. அந்த அறிவித்ததில் இருந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவங்கள்லாம் யார் யார் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்ற மாதிரி சில வீடியோ துணுக்குகள்லாம் போடப்படுது. அதில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பற்றிய காட்சிகள்லாம் கூட வந்துட்டு போகுது. திராவிடத்தை அழிக்க முருகாவான்னு போஸ்டர் விட்டுனா திராவிடம் அழிஞ்சிடுமா அப்படின்ற கேள்வியை அதிமுக எழுப்பியிருக்கு. முருக பக்தர் அடிப்படையில் தான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்களே தவிர அரசியல் நோக்கத்துக்காக இல்லை. அதற்கு அதிமுக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றதும் அதிமுகவுக்கு பாடம் எடுக்கிற தகுதி திமுகவுக்கு இல்லை அப்படின்றது அந்த டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. உண்மையிலேயே அது முருக பக்தர்களுக்கான மாநாடு தானா, அரசியல் மாநாடா? இது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஜூன் 22 மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கும் அப்படின்ட்டு இந்து முன்னணி முதல்ல அறிவிக்கிறாங்க. அந்த அறிவித்ததில் இருந்து பெரும் சர்ச்சை தான். ஏன்னா மாநாட்டுக்கு அனுமதி பெறுறது, காவல்துறை மறுப்பு தெரிவிக்கிறது, இவங்க நீதிமன்றத்தை நாடுறது, அவங்க நிபந்தனைகள் விதிக்கிறது, அப்புறம் அந்த நிபந்தனைகளே தளர்வு செய்கிறது, இப்படின்ற மாதிரியான பெரும் சர்ச்சைகளை அந்த மாநாடு ஆரம்பத்திலே சந்திச்சுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா முருக பக்தர்களை ஈர்க்கும் விதமாக அறுபடை வீடுகள், முருகப்பெருமான்லாம் அறுபடை வீடு, அந்த அறுபடை வீடுகளுடைய மாதிரிகளை அந்த மதுரை பாண்டி மாநகரில் அம்மா திடலில் தான் மாநாடு நடந்தது. அந்த திடலில் அந்த மாதிரிகள் அமைச்சோன்னு நம்ம நாட்களுக்கு சொல்ல வேணும். ஒவ்வொரு கோயிலாக சுற்றி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஒரே இடத்துல 6 கோயிலோட செட்டப்பும் போட்டிருக்காங்க. வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நல்லா கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் பேர் வந்துட்டு மாநாட்டுக்கு முன்கூட்டியே வந்து அந்த அறுபடை வீடு கோயிலுடைய மாதிரியை பார்த்துருக்குறாங்க. இதில் இந்த எண்ணிக்கை நம்ம மறுக்கவே முடியாது. இது என்னென்னா, இவர்கள் அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்பதை தனியாக பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பக்தர்கள். இவர்கள் மாநாட்டுக்கு வந்தவர்கள் அந்த அறுபடை வீடு கோயில்களை பார்க்க வந்தவர்கள் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த மாநாட்டோட முகப்பு எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தோடைய சுப்பிரமணியர் கோயிலுடைய அந்த மலை தோற்றத்தை தான் வந்துட்டு மாநாட்டுடைய மேடையோட முகப்பாக வச்சுருந்தாங்க. ஏன் அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றத்தை மட்டும் சூஸ் பண்ணாங்கன்னா, நமக்கே தெரியும். சில மாதங்களுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்துக்கு மலை மேலே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பள்ளிவாசல் சிக்கந்தர் தர்கா இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஆடு மாடுலாம் வந்து பலியிடுறாங்க. ஒரு பக்கம் புனிதமாக இருக்கக்கூடிய கோயில் பக்கத்தில் இது மாதிரிலாம் பலியிடுறது எந்த விதத்தில் சரி அப்படின்ற மாதிரி சர்ச்சை வந்தது. ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அங்கே வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் இந்து முன்னணியிலேருந்து ஒரு போராட்டம், பாஜகலேருந்து ஒரு போராட்டம்ன்ட்டு கிட்டத்தட்ட 12 காலமாக ஒற்றுமையாக இருந்து வந்த இந்துக்கள் இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றத்தில் எதிர்த்து ஒரு பிளவுவாத ஒரு அரசியல் விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் நம்ம மக்கள் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் காலங்காலமாக மாமன் மச்சான தான் பழகிறோம், அண்ணன் தம்பிகளாக தான் பழகிறோம், பங்காளிகளாக தான் பழகிட்டு இருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாதுன்ட்டு அவங்க ஒத்துமையாக இருக்கவே அந்த இடத்துல பெரிய அரசியல் வெடிப்பு நடக்கலை. வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இத்தகைய பிளவாத அரசியலுக்கு எளிதில் அந்த மக்கள் வந்துட்டு துணை போயிடுவாங்க. தங்களை அந்த அறியாமை, கல்வி அறிவு இல்லாதனால அந்த அறியாமையில் அங்கே விழுந்துருவாங்க. ஆனால் இங்கே பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு 100 ஆண்டு காலமாக இங்கே இருக்குது. அதனால் இந்த திருப்பரங்குன்றம் இந்து இஸ்லாமிய விவகாரத்தை வந்துட்டு அரசியல் கட்சிகள் பெரிய விஷயமாக முன்னெடுக்க முயற்சித்தாலும் அந்த மண்ணின் மைந்தர்களான மக்கள் வந்துட்டு அதை இடது கையால் தட்டி விட்டு சமன் செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் அது குறிப்பிடத்தகுந்த அளவில் பேசு பொருளாக மாறிச்சு திருப்பரங்குன்ற விவகாரம். அதனால தான் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மேடையில் வச்சுருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்காக ஒரு சிறப்பு விருந்தினராக ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாணை கூட்டின்னு வராங்க. ஏன் பவன் கல்யாணை தமிழக பாஜக தொடர்ந்து முன்னிறுத்திட்டே வருது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏற்கனவே நம்ம இந்த டிஎன் டாக்ஸ் சேனலில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் தெலுங்கர் வாக்குகள் இருக்குது. அந்த தெலுங்கர் வாக்குகளை கன்சால்டேட் பண்ணோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த சமூகத்தின் வாக்குகள் வந்து பெரும்பான்மையாக திமுக அதன் தோழமை கட்சிகள் தான் போயிருக்கு. அதனை வந்துட்டு இல்லை தெலுங்குகளுக்கான உரிய பிரதிநிதித்துவம் உங்களுக்கு தரப்படலை, நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை பாரதிய ஜனதா தொடர்ந்து முன்னெடுத்து வருது. அதனால தான் ஏற்கனவே பவன் கல்யாணை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. மீண்டும் இந்த மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பவன் கல்யாணை கூட்டின்னு வந்துட்டு பேச வச்சுருக்காங்க. அந்த தெலுங்கர் வாக்குகள் வந்து பாஜக பக்கம் திரும்புமா என்பது அவருடைய கணக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கணக்கு இருக்கட்டும், அது அப்படியான ஒரு கணக்கு மட்டுமே. சரி, பவன் கல்யாண் என்ன பேசினார்? கருப்பு சட்டை காவி சட்டை என்ற ஒரு காம்பினேஷன்லேருந்து அவர் ஆரம்பிக்கிறார். நீங்கள் வந்துட்டு
ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது, நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்துக்களாக இருக்கிறது மட்டும் அவமரியாதை பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. எந்த இடத்துல தமிழ்நாட்டில் இந்துக்களாக இருக்கும்போது நீங்கள் இந்து என்ற ஒரு காரணத்துக்காக அவமதிப்பு நடந்ததுன்றது தெரியல. ஒருவேளை அரசியல் சாயமால இருந்தால் அத்தகைய சம்பவங்கள் நடந்திருக்கும். அதற்கான எதிர்வினை தான் நடந்திருக்குமே தவிர, நம்ம தெருவில், நம்ம ஊரில், நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு இஸ்லாமியர் இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவர் இருக்கலாம், ஒரு இந்து வசிக்கலாம், எப்படி வசித்தாலும் அவங்க அண்ணன் தம்பியை தான் பழகிட்டு இருக்காங்க. எப்போ நீ வந்துட்டு பக்ரீத் ரம்ஜான் நாட்களுக்கு வந்துட்டு நீங்கள் பிரியாணி கொடுக்குறதோ, தீபாவளி பொங்கலுக்கு இந்த இனிப்பு பலகாரங்களை கொடுக்குறதோ ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு ஒத்திசைவு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அவமரியாதைப்படுத்துகிறாங்கன்ற மாதிரியான இல்லாத ஒரு தோற்றத்தை பவன் கல்யாண் வந்துட்டு வலிந்து அந்த இடத்துல அவர் பேசினார். அதே சமயத்தில் அந்த இடத்துல புரட்சி தலைவர் அப்படின்ட்டு முருகப்பெருமான ஒரு குறிப்பிடுறார். அதிமுகவினர் வந்து அந்த மேடையில் இருக்கிறாங்க. அந்த மேடையில் இருக்கும்போது அவங்களையும் குளிர் வைக்கணும்னு நினச்சிருக்காரு போல இருக்குது. அதனால் முருகப்பெருமான் வந்துட்டு புரட்சியாக செஞ்சவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் இந்த சனாதனம் தொடர்பாக இல்லாட்டி இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் எப்படி இந்த மாதிரியான குறவர் சமூகத்தை சேர்ந்த வள்ளியை திருமணம் செய்து கொண்ட முருகப்பெருமானை புகழ்ந்து பேசுகிறார். இன்னொரு பக்கம் அவர் வந்துட்டு இந்த வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளவராக இருக்கிறாரு. இந்த முரண் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி ஈடுபடுன்னு தெரியல. அதே போல் அவர் வந்துட்டு எங்கள் கோபத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, எங்களை சீண்டி பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறைகோல் விடுக்கிறார். யாரை நோக்கி அந்த அறைகோல் விடுக்கிறார்? இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை நோக்கி தான் அந்த அறைகோலாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே கடந்த சில ஆண்டுகளில் எந்த இடத்துல மதம் சார்ந்த மோதல்கள் நடந்தது, எந்த இடத்துல மதம் சார்ந்து ஒரு பிரிவினர், அவங்க இந்துக்களோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ மதத்தின் பேரால் அவங்க ஒடுக்கப்பட்டாங்க, இல்லாட்டி அவங்க வந்துட்டு ஒரு மாற்று குறைவாக நடத்தப்பட்டாங்கன்னு எப்போ எந்த இடத்துல சம்பவம் இருந்தது, அதனால் நாங்கள் பொங்குவோம் அப்படின்னு எங்களை சீண்டி பார்க்காதீங்க அப்படின்ற அறைகூவலை அவர் ஒரு ஆந்திராவில் போய் விடுக்கலாம். தமிழ்நாட்டில் அவர் விடுத்திருக்க வேண்டிய தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக மேடையில் அண்ணாமலை வர்சஸ் நயனா நாகேந்திரன் ஒரு தோற்றமும் ஏற்பட்டது. பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை இருந்தபோது அதிமுக அவங்களுக்கு ஒரு இணக்கமான போக்கு இல்லை. அதனால் மத்திய தலைமை மேலிடம் வந்துட்டு பாஜக மேலிடம் அண்ணாமலை நகர்த்திட்டு அந்த இடத்துல முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த நயனா நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர், அந்த நெளிவு சுழிவாக தெரிஞ்சவர், அதனால் அவர் கொண்டு வந்து வச்சாங்க. அப்படி இருந்தும் கூட பாஜக நிர்வாகிகள் மாநில அளவில், மாவட்ட அளவில், மண்டல அளவில் அவருக்கு சரியான ஒத்துழைப்பு தரலன்றதுக்காக தான் சில வாரங்களுக்கு முன்னாடி மதுரைக்கு வர்றாரு அமித்ஷா, வந்து எல்லா உறுப்பினரையும் கூப்பிட்டு வச்சு கூட்டம் போடுறாரு. நயனா நாகேந்திரன் தேர்தல் வரைக்கும் அவர் தான் இருப்பார், அவர் தான் பண்ணுவார், நீங்கள் ஒத்துழைப்பு தாங்கன்ட்டு. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்திலையும் சரி, நேற்றைய முருக பக்தர்கள் மாநாட்டு கூட்டத்திலையும் சரி, நயனா நாகேந்திரன் வரும்போது இருந்த எழுச்சி கூட்டம் முழக்கம்லாம் அண்ணாமலை வரும்போது 3 மடங்கு அதிகமாகவே இருக்குது. அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் போலவே அந்த பச்சை கலர் வெட்டி பச்சை கலர் துண்டு போட்டு தடாலடியாக உள்ளே இறங்குறாரு. மேடையில் அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டத்திலேருந்து பெரிய அளவுக்கு முழக்கம் எழுப்புறாங்க. அந்த இடத்துல பவன் கல்யாணுக்கு அருகிலே வலது பக்கமாக அவர் உட்கார்றாரு அண்ணாமலை. அதற்கான முக்கியத்துவம் அவருக்கு தொடர்ந்து அளிக்கப்பட்டுட்டே வருது. ஒரு முறையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும். நயனா நாகேந்திரன் நீங்கள் வந்துட்டு மாநில தலைவர் சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல அண்ணாமலைக்கு வேறு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் சொல்லப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த வேலையை பார்க்க அனுப்பணும். இல்லைனா பாஜகக்குள்ளே 2 பிரிவுகள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கின்றது தான் உண்மை. அது நேற்றைய மேடையிலையும் வெளிப்பட்டது. அதே போல் அண்ணாமலை நேற்று ஒரு பேச்சு பேசுகிறாரு. இனிமேல் பள்ளிக்கூட சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு விபூதிப்பட்டு அணிஞ்சிக்கிட்டு கைலத்தில் ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுட்டு போங்கன்ட்டு. இஸ்லாமிய அடையாளங்கள் தெரியுது, கிறிஸ்தவர் அடையாளங்கள் தெரியுது, இந்துக்கள் அடையாளம் மட்டும் தெரியக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல யாருமே அது மாதிரி வேணாம்ன்ற மாதிரி சொல்லலை. வெளிப்படையாக கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு, வெளிப்படையாக இஸ்லாமிய பள்ளிகளுக்கு, வெளிப்படையாக இந்து ஆலயம்ன்ற பேர் முடியுமா மந்தின்ற மாதிரி பேர் முடியக்கூடிய பல்வேறு பள்ளிகள் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு தான் இருக்குது. யாரும் அப்படி கோயில் பேரில், பள்ளியின் பேரில் கோயில் விகுதி இருக்கேன்ட்டு யாரும் கேள்வி எழுப்பல. அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் விபூதி வச்சுட்டு இருந்தால், குங்குமம் வச்சுட்டு இருந்தால் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு எந்த ஸ்கூலில் ரூல்ஸ் போட்டிருக்காங்க? இன்னும் சொல்லப்போனால் சாதி அடையாளங்களை வலியுறுத்தக்கூடிய பல வண்ண கயிறுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறது வேண்டாம், அதனால் மோதல்கள் வருதுன்னு தென் மாவட்ட பள்ளிகளில் எல்லா கயிறுகளையும் அறுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள் வந்துட்டு முதன்மை கல்வியாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கூடுதலாக அடையாளங்களை ஏந்தி வரணும். ஏழை பணக்காரன், எந்த மதம் எந்த பிரிவை சேர்ந்தவன் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு சீருடை அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை பள்ளிகளில் புகுத்துறாங்க. எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம், ஒரே மாதிரியான பாடத்திட்டம், ஒரே மாதிரியான தேர்வு முறை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் மாணவர்கள் இளம் பிஞ்சு நெஞ்சு இல்லை, இது மாதிரியான வேறுபாடுகளை நாமளே மீண்டும் மீண்டும் விதைப்பது எந்த விதத்தில் சரி? இதை அண்ணாமலை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதே போல் மேடையில் முருக பக்தர்கள் மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி 3 மணி வாக்கில் பல கலை நிகழ்ச்சிலாம் நடக்குது. அப்போ பல வீடியோக்கள்லாம் ஒளிபரப்புகிறாங்க. அதில் வந்துட்டு ஆன்மீகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, ஆன்மீகத்துக்கு எதிரானவங்கள்லாம் யார் யார் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்ற மாதிரி சில வீடியோ துணுக்குகள்லாம் போடப்படுது. அதில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பற்றிய காட்சிகள்லாம் கூட வந்துட்டு போகுது. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா குறித்து அந்த வெளியான வீடியோ வந்துட்டு பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது.
அது எப்படி அதிமுக அமைச்சர்கள் அங்கே அமைதியாக உட்காந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி எழுப்பியிருந்தார். இதுக்கு பதிலளிக்கும் விதமாக அதிமுக சார்பில் ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் திராவிடத்தை அழிக்க முருகாவான்னு போஸ்டர் ஒட்டினா திராவிடம் அழிஞ்சிடுமா அப்படின்ற கேள்வியை அதிமுக எழுப்பியிருக்கு. திராவிடம் என்பது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டிய அடிப்படையிலான ஒரு உயரிய நோக்கத்துக்கான கொள்கை நெறி, அதை வேறொரு கொள்கையில் வீழ்த்த முடியாது அப்படின்னும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு நெரேட்டிவாக திமுக செட் பண்ணுறாங்க அப்படின்றது அதிமுகவுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதே போல் எங்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அதாவது முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், நடப்பு எம்எல்ஏக்கள் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் அந்த முருக பக்தர்ன்ற அடிப்படையில் தான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்களே தவிர அரசியல் நோக்கத்துக்காக இல்லை. அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அதிமுகவினர் யாரும் ஏற்கலை அப்படின்ட்டு தெளிவாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் பற்றி வெளியிடப்பட்ட வீடியோ என்பது துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதற்கு அதிமுக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றதும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அப்படிப்பட்ட வீடியோ வெளியிட்டதா எங்கள் கவனத்துக்கு வரவும் இல்லை, நாங்கள் பார்க்கவும் இல்லை. மாநாடு முடிச்சுட்டு வந்த பிறகு தான் இந்த செய்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் அதிமுகவுடைய விளக்கமாக இருக்குது. அதிமுகவுக்கு பாடம் எடுக்கிற தகுதி திமுகவுக்கு இல்லை அப்படின்றது அந்த அறிக்கையுடைய முக்கியமான இன்னொரு விளக்கமாக இருக்குது. அதே போல் கோயம்புத்தூர் நடந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் எஸ்பி வேலுமணி கலந்துக்கிட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ சமீபத்தில் எழுப்பப்பட்டது. அது உண்மையில் கோவையில் பேரூர் அடிகளார் அவருடைய நூற்றாண்டு விழாவுடைய நிகழ்ச்சி. அதில் சிறப்பு விருந்தினராக தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கலந்துக்கிறாரு. அதை கலந்துக்கிறதுக்காக தான் எஸ்பி வேலுமணியும் போயிருக்காரு. அதையும் முடிச்சு போட்டு திமுகவினர் வந்துட்டு விஷம பிரச்சாரம் செய்கிறாங்கன்ட்டு எஸ்பி வேலுமணி விளக்கம் தந்திருக்காரு. திமுகவும் இந்த விஷயத்தில் ஒரு இரட்டை நிலைப்பாடோடு அணுகுதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதிமுகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு தடாலடியாக அனுமதி மறுக்கிறது, இல்லாட்டி அதுக்கு ஒரு முட்டுக்கொட்டையை போடுறது, இப்படி பல்வேறு விஷயங்களை திமுக முன்னெடுக்குது. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு நடத்தக்கூடிய போராட்டங்களை, இல்லை அது சார்ந்த ஆதரவு தெரிவிக்கக்கூடிய போராட்டங்களை கொஞ்சம் மென்மையான போக்கூட அணுகுமுறையோடு அணுகுதோ. ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆடு கோழிகள் பலியிடுறாங்கன்ற விவகாரம் முன்கூட்டியே தகவல் வருது. அதில் ஏற்கனவே போராட்டங்கள் 2 3 நாள் கழிச்சு தான் உளவுத்துறை தகவல் சொல்கிறாங்க. அதன் பிறகு தான் காவல்துறை களமிறங்குது. அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. ஒருவேளை பாரதிய ஜனதா வந்துட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது, ஒரு வலுவற்ற எதிரியாக இருக்கிறதுனால அவரை நம்ம வச்சுக்கலாம், அதிமுக ஒரு வலுவான எதிரி, அதனால் நம்ம இவங்க வளர்க்கலான்ற மாதிரியான ஒரு அரசியல் கணக்கை திமுக போடுதோ. அதனால தான் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு இத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க தெரிஞ்சிருந்தும் கூட அதற்கு வேறு சில விஷயங்களை திமுக தலைமை கையாளாமல் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படுது. திமுக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொள்கை கோட்பாட்டு அளவில் ஒன்று தான். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா தான் தன்னுடைய சித்தாந்த தலைவர்களாக வச்சிட்ருக்கு. ஆனால் நீங்கள் மெல்ல மெல்ல பாரதிய ஜனதாவை மென்மையான போக்குடன் அணுகுவது என்பது அதனுடைய மனுஸ்மிருதி அடிப்படையிலான சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது இது வளர்ப்பது எந்த விதத்தில் திமுகவுக்கு ஒரு சரி, இந்த அரசியல் கணக்கு திமுக ஒரு பிழையாக போடுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதே போல் அந்த மாநாட்டில் ஒரு 6 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் வந்துட்டு கார்த்திகை தீபம் அன்றைக்கி தீபம் ஏற்றணும், பெஹல்காம் தாக்குதலில் பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறையில் வசம் இருக்கக்கூடிய கோயிலில் கட்டுப்பாட்டை விடுவிச்சு அதை தனியாருக்கு ஒப்படைக்கணுன்ற மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அப்புறம் கந்த சஷ்டி தினத்தன்னைக்கு எல்லா இந்துக்களும் ஒன்றிணைந்து கந்த சஷ்டி கவசம் பாடணும் அப்படின்ற மாதிரியான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. இது முருக பக்தர்கள் மாநாட்டில் எதற்கு பெஹல்காம் தாக்குதலில் பிரதமருக்கான பாராட்டு, எதற்கு இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய வசமில் கோயில்களில் நம்ம விடுவிக்கணுன்ற மாதிரியான அரசியல் சார்ந்த தீர்மானங்கள் எதற்காக? இது எந்த விதத்தில் அந்த முருக பக்தர்களுக்கு பலனளிக்கும்? இது நியாயமான கேள்வி தானே. அப்போ இது வந்துட்டு முழுக்க பாஜக வெளிப்படையாக ஒரு அரசியல் மாநாடுன்னு சொல்லி நடத்திருக்கலாமே, எதற்காக முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேரில் ஏன் இதை நடத்தணும்? இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்து சமய அறநிலையத்துறையை வந்துட்டு 1925 நீதி கட்சி காலத்தில் இது உருவாகுது, ஆங்கிலேயர் காலத்திலேயே இது உருவாகுது. அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலகட்டத்தில் இந்து சமய அறநிலையத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதில் சொத்துக்கள்லாம் என்னன்றது அந்த அளவீடுகள்லாம் செய்யப்பட்டது. அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய குத்தகை தொகைகள்லாம் வசூலிக்கக்கூடிய வேலைகள்லாம் ஜரூராக நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் கோயில்கள் அன்னதான திட்டத்தெல்லாம் அப்போ பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தினாங்க. யானைகள் புத்துணர்வு முகாம்ன்றது அந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிச்சது, இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழே தான் வந்தது. அப்படி இருக்கும்போது அதிமுக அதே மேடையில் இருக்காங்க. அத்தகைய ஒரு தீர்மானத்தை பாரதிய ஜனதா இந்து சமய இந்த முருக பக்தர்கள் மாநாடு போடுது. இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வி அதிமுக வசம் எழுப்பப்பட வேண்டிய தேவை ஏற்படுது. அதனால் நடந்திருப்பது ஒரு முருக பக்தர்கள் மாநாடு என்ற போர்வையில் ஒரு அரசியல் மாநாடு தான். வெளிப்படையாகவே இது அரசியலாக நாங்கள் கையாளுறோம், எங்களுக்கு மதம் வட இந்தியாவில் எப்படி ராமரோ, ஒடிசாவில் எப்படி பூரி ஜெகநாதரோ, கேரளாவில் எப்படி ஐயப்பனோ, அதுபோல் தமிழ்நாட்டில் முருகன் என்பது மிக முக்கியமான ஒரு வழிபடும் தெய்வம். அதனை வைத்து ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம் அப்படின்றது பாஜகவோட கணக்காக இருக்கலாம்.
அதை தமிழக மக்கள் எவ்வாறு கையாள்கிறார்கள் என்பது கடந்த 2024 தேர்தலையும் பார்த்தோம். வரக்கூடிய 2026 தேர்தலையும் மக்கள் என்ன தீர்ப்பு தரப்போறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது போன்ற அரசியல் பார்வை கொண்ட நுணுக்கமான வீடியோக்களை நம்ம டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.